ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆபேல். எபிரெயர் 11:4 சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். அவர்தான் ஆபேல். அவரது தோற்றம், நடை, உடை என அனைத்தையும் உங்கள் விசுவாச கண்களினால் கற்பனை செய்து பாருங்கள். அவரே உலகத்தில் வாழ்ந்த முதல் நீதிமானும் பரிசுத்தவானுமாவார். அவர்தான் முதல் விசுவாச வீரர். அவர் ஆதாமின் 2வது மகன். அவர் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்தார். ஆபேல் என்ற வார்த்தைக்கு சுவாசம் என்று அர்த்தம். ஆபேலின் நாட்களிலே 2 தொழில்கள் மட்டுமே பிரதானமாய் இருந்தன. ஒன்று பயிர் தொழில், அடுத்தது வளர்க்கும் மிருகங்களை மேய்க்கும் தொழில். ஆபேலின் மூத்த சகோதரனான காயின் பயிரிடுகிறவராய் இருந்தார். ஆபேலோ ஆடு மாடுகளை மேய்க்கிறவராய் இருந்தார். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள் இருவருக்குமே வந்தது. ஆனால் ஆபேல் ஏதோ ஒரு காணிக்கையை கடமைக்காக கொடுக்க வேண்டும் என்று விரும்பாமல் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். விசுவாசத்தினாலே தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து கர்த்தர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் வருவார் என்பதை அறிந்து கொண்டார். யோவான் 1:29. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. ஆகவே ஆபேல் காயினுடைய காணிக்கையிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆபேலின் உள்ளத்தை பாருங்கள். தன் மந்தையின் தலையீற்றுகளையும் அவைகளில் கொழுமையானவைகளையும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு அவர் இருதயத்தில் இருந்தது. இது தேவனுடைய சுபாவம் அல்லவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கர்த்தருக்கு எப்போதும் சிறந்ததை உற்சாகமாக கொடுங்கள். உங்களுடைய நேரத்திலேயே சிறந்த நேரமான அதிகாலை வேளையை கர்த்தருக்கு கொடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. கொழுமையான பருவமாகிய வாலிப பருவத்தை கர்த்தருக்கென்று கொடுங்கள். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1. உங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். ஆபேல் செலுத்தின பலிகளை கர்த்தர் அங்கீகரித்ததினால் ஆபேல் இரத்த சாட்சியாய் மரிக்க முடிந்தது. முதல் இரத்த சாட்சியான ஆபேலை இன்று சந்தித்த நாம் நம்மையே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ரோமர் 12:1. இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 11, 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள். மாலை எபேசியர் 4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்கள். உங்களையே ஜீவபலியாய் அர்ப்பணியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆம்.